நேசமிகு நெஞ்சங்களுக்கு பாசமிகு வணக்கம். இந்த நாள் இனிய நாளாகும். நான் உங்களுடைய அன்பன் ஆறுமுகம். அசால்ட் ஆர்ம் என்ற பேரில் பென்சில் பாக்ஸ் சேனலில் தொடர்ந்து நிறைய தகவல்களோடு நாம் பயணிச்சுட்டு வரோம். இன்றைக்கி தமிழர் திருநாள், தை திருநாள், தை பொங்கல். எல்லாருக்கும் இந்த நாளில் இனிமையான வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா வளங்களும் பொங்கட்டும். அருமையான ஒரு பாடல், கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டுக்கு முன்னாடி வந்த பாடல். சும்மா கிடந்த நிலத்தை கொத்தி சோம்பல் இல்லாமல் ஏறு பிடிச்சி கம்மாக்கரையை வசதி கட்டி கரும்பு கொல்லையில் வாக்கியா வெட்டி சம்பா பயிரை பறித்து நெட்டு தகுந்த முறையில் தண்ணீர் விட்டு நெல் விளைஞ்சிருக்கு வரப்பும் உள்ள மறைஞ்சிருக்கு, நெல் விளைஞ்சிருக்கு வரப்பும் உள்ள மறைஞ்சிருக்கு. அட காடு விளைஞ்சன்னா மச்சான் நமக்கு கையுங்காலுந்தானே மிச்சம், கையுங்காலுந்தானே மிச்சம். அழகான இந்த பாடல் விவசாயத்தினுடைய பெருமையையும் அதே நேரத்தில் விவசாயினுடைய இயலாமையையும் அழகாக சொல்லுது. ஏன்னா விவசாயினுடைய ஏழ்மையை சொல்லுது. ஒரு ஹைக்கூ கவிதை கூட படித்தேன். விவசாயி வெள்ளாமையை நாட்டுக்கு தந்து இல்லாமையை வீட்டுக்கு எடுத்து சொல்வான். இதுதான் விவசாயினுடைய இன்றைய நிலைமை. இதை அரை நூற்றாண்டுக்கு முன்னாடியே அந்த பாடலில் ஒரு கேள்வி பதிலாக அந்த பாட்டை அமைச்சிருப்பாங்க. சரி, மறுபடியும் உங்கள் அத்தனை பேருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி இந்த நாளில் என்ன தெரிஞ்சுக்கலாம். ஒரு கற்பனை கதை. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு விவசாயி நிலத்தில் உழுதுகிட்டு இருக்கார். இப்போ விவசாயத்துக்கான அந்த காலை முன்னாடி போயிட்டுருக்கு, விவசாயி பின்னாடி போயிட்டுருக்கார். அலுப்பு தெரியாமல் இருக்கிறதுக்காக அந்த காளைக்கிட்ட இந்த விவசாயி பேசுகிறார். பார், விவசாயம் பண்ணுறேன், நீ முன்னாடி போகிற, நான் பின்னாடி வரேன். மாடு நீ முன்னாடி போகிற, மனுஷன் நான் பின்னாடி வரேன், என் தலையெழுத்தை பார்த்தியா அப்படின்னு அந்த விவசாயி அந்த மாட்டுக்கிட்ட பேசிட்டு போகிறார். இப்படியா ரெண்டு பேருக்குள்ளே உரையாடல் நடந்துக்கிட்டு இருக்கு. தொடர்ந்து அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, இந்த விவசாயி சொல்கிறார், விவசாயம் அப்படின்னாலே நாம் ரெண்டு பேரும் தான் கூட்டாளி, உனக்கும் எனக்கும் எல்லாத்துலேயுமே சரிசமமான பங்கு வச்சுக்கலாம் அப்படின்னு காளைக்கிட்ட இந்த விவசாயி சொல்கிறார். அந்த காளைக்கு ரொம்ப சந்தோஷம். என்னடா மனித ஜாதி இவ்வளோ நேர்மையாக இருக்காங்களே அப்படின்னு உள்ளுக்குள்ளே நினச்சிக்குது. இந்த விவசாயத்தில் எது கிடைக்குதோ அதில் முதல்ல வர்றது உனக்கு, ரெண்டாவது வர்றது எனக்கு அப்படின்னு இந்த விவசாயி சொல்கிறான். அப்பையும் மனுஷனுடைய நேர்மையை நினச்சி கண்ணீர் விடுது அந்த காளை. இப்போ நாற்று நட்டு விவசாயம் நல்லா செஞ்சு இப்போ கதிர்கள் வருது. இந்த கதிர்கள் பச்சை பசேல்னு இருக்குது. இதை பார்த்த உடனே அந்த காளைக்கு வாயில் எச்சில். எனக்கு இதெல்லாம் தருவியா அப்படின்னு விவசாயிக்கிட்ட கேட்குது. இரு இதுதான் முதல்ல வந்திருக்கு, இதுக்கு அடுத்து ஒன்று வரும், அதை நான் எடுத்துக்குவேன் அப்படின்னு அந்த ஒப்பந்தப்படி விவசாயி சொல்கிறான். கொஞ்ச நாளில் அந்த கதிர்கள்லாம் வருது, நெற்கதிர்கள் வருது. முதல்ல வந்த அந்த வைக்கோல் இருக்குது பாருங்கள், அதை மாட்டுக்கு கொடுத்துட்றான். ரெண்டாவது வந்த நெற்கதிர்களை இவன் எடுத்துக்கிறான். இப்போ இதை பார்த்துட்டு மாடு நினைக்குது, என்ன இவனுடைய பங்கீடு ரொம்ப ஓர வஞ்சனையாக இருக்குது, வெறும் வைக்கோலை நமக்கு கொடுத்துட்டு நெல்லை இவங்கிட்ட தந்துட்டோமே அப்படின்னு பரிதாபப்படுது. தன்னை நினச்சி அது பரிதாபப்படுது. கவலைப்படாத, இந்த நெல்லை நான் எடுத்துக்கிட்டேன், இந்த நெல்லிலையும் ஒப்பந்தப்படி முதல்ல வர்றது உனக்கு, ரெண்டாவது வர்றது எனக்கு அப்படின்னு விவசாயி மறுபடியும் சொல்கிறான். சரின்னு ஆறுதல் அடைஞ்சிக்குது இந்த காளை. அதுபடி நெல்லை உலர வச்சு அரைக்கிறாங்க. அப்படி அரைக்கும்போது முதல்ல வரக்கூடிய உமி தவிடு இது ரெண்டுத்தையும் காளைக்கு கொடுத்துட்றான். ரெண்டாவது வரக்கூடிய அரிசியை அவன் எடுத்துக்கிறான். மறுபடியும் கண்ணீர் விடுது இந்த காளை. நல்ல அரிசி உனக்கு, வெறும் உமி தவிடு எனக்கா அப்படின்னு கேள்வி கேட்குது. கவலைப்படாத, அரிசியை நான் வச்சுருக்கேன்ல, இந்த அரிசியில் மறுபடியும் உனக்கு நான் பாதி தரேன், முதல்ல வர்றது உனக்கு, ரெண்டாவது வர்றது எனக்கு அப்படின்னு தன்னுடைய ஒப்பந்தத்தை சொல்கிறான். சரின்னு அந்த காளை எதிர்பார்க்குது. இப்போ அந்த அரிசியை வடித்து சாதமாக்குறான். அதில் முதல்ல வரக்கூடிய சோத்து கஞ்சியை அந்த மாட்டுக்கு வைக்கிறான். ரெண்டாவது வரக்கூடிய அந்த சாதத்தை இவன் எடுத்துக்கிறான். இப்போ என்ன அந்த காளை கோர்ட்டுக்கா போக முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாதில்ல. இப்போ சொல்லுது அந்த மாடு, நீ சொன்ன எல்லா ஒப்பந்தத்தையும் நான் அப்படியே கடைபிடிச்சு சொன்னேன், இனிமேல் இதை மாற்றிக்கும், முதல்ல வர்றது உனக்கும், ரெண்டாவது வர்றது எனக்கும் நம்ம வச்சுக்கும், ஏன்னா ரொம்ப காலமாக நான் ஏமாத்துட்டேன் அப்படின்னு அந்த மாடு சொல்லுதான். சரின்னு தன்னுடைய ஒப்பந்தத்தில் மாற்றம் செஞ்சுக்கிறான் இந்த மனுஷன். அப்படி வரும்பொழுது தான் பொங்கல் திருவிழா வருது. அதில் முதல்ல வரக்கூடிய பொங்கல் மனுஷனுக்கும், ரெண்டாவது வரக்கூடிய பொங்கல் மாட்டுக்கும் அப்படின்னு அந்த கதை கற்பனையாக முடியுது. எது எப்படியோ தமிழன் என்பவன் விவசாயத்தை மதிக்கிறவன்.
அதே மாதிரி தமிழனுடைய வழிபாட்டு முறைகளும் சரி, நன்றி உணர்வும் சரி, இந்த பொங்கல் திருவிழாவில் நிறைய இடங்களில் வெளிப்படும். ஆக இந்த மாதிரியான விஷயங்களை புரிந்து கொள்ளவும் உங்களோடு பகிர்ந்து கொள்ளவும் இது ஒரு நல்ல வாய்ப்பு. தொடர்ந்து சிந்திக்கக்கூடிய நிறைய விஷயங்களோட நான் உங்களோட பயணிக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து நன்றி வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம்.